ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே எதிர்க்கவே விநாயகர் வச்சுட்டு இருந்துருக்காங்க. அப்புறம் வாங்க நாங்கள் உனக்கு சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பெருமாள் இது வச்சுருக்காங்க. ராமர் இருக்கார் அங்கே. அதுக்கப்புறம் இங்கே பெருமாள் சிலை வச்சுருக்காங்க. இங்கே தான் அனுமன் இந்த கல்லுன்னு கூறப்படுகிறது. நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி வாங்கிட்டு தான் சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நாமெல்லாம் போட்டிருக்கு அழகாகுது. இங்கே நாகங்கள்லாம் இருக்குது, கல்லில் செஞ்சது. பாருங்கள், எல்லாம் அழகாக இருக்கா. நான் இங்கே ஒன்று காமிக்கணும். கோபுரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே ஒன்று காமிக்கணும். குட்டி யானை வேறு இருக்குது, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், குட்டி யானைங்க 2 இருக்குது, பெருசாக ஒன்று இருக்குது. கல்லிலே செஞ்சுருக்காங்க, பெயிண்டிங் ஆர்ட். அப்புறம் இங்கே நந்திக்கிறாரு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே நாமும் திருப்பி செவரில் வரையப்பட்டிருக்கு. சரி, நம்ம நடந்து போவோம். இந்த இடத்துல எல்லாம் இருக்குது. நான் பெருமாள் சுற்றி காமிக்கிறேன் வாங்க. அங்கே இருக்கிறாரு பாருங்கள் பெருமாள், தூரத்தில் தெரிகிறாரா. கேமரா எடுக்கக்கூடாதுன்னாங்க. சரி, ஓகே. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பையங்க இருக்கும். அது அப்புறமா நான் சொல்கிறேன் வாங்க. இந்த இடத்துல ஒரு அதிசயம், 3 அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், அம்மன் எல்லோரும் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த தேங்காவை கட்டி 3 வேண்டுதல் வேணா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன கல்லுன்னா மிதக்கிற கல்லாக கருதப்படுகிறது. இது அனுமானோட காலாக கருதப்படுகிறது, அதாவது கால் படியல். இந்த இடத்துல நம்ம கட்டி வச்சுருக்காங்கல்ல பையெல்லாம், அதுக்குள்ளே தேங்காய் இருக்கும். அது 11 சுற்று ஸ்ரீராம் ஜெயராம்னு சுற்றணும். இப்படி சுற்றா நம்ம வேண்டுதல்லாம் நிறைவேறும். அங்கே தான் இருக்குது டோக்கன்னு, நம்ம வாங்கிக்கலாம். கீ செயின் கூட விற்கிறாங்க, ப்ளஸ் கீ செயின்ஸ், நம்ம சாமிக்கான அனுமான் ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் விற்கிறாங்க. சரி, பாய்.